ஒரு நண்பர் வந்தார். என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார். தெரியலையே என்ன இப்படி சொல்றீங்க? சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார். அப்படியா சொல்றீங்க என்ன? ஆமான்னு சொல்லிவிட்டு ஒரு விவரம்லாம் சொன்னார். அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 20 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு சிஜிஆர்பின்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இதுதானா. நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாவோ அல்லது குறைவாவோ உற்பத்தி ஆகுதான். நாம மனம் விட்டு சிரிக்கிறப்போ இந்த சிஜிஆர்பி அதிகமா சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்ச உண்மை. நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவரு தன்னுடைய ஆய்வின் மூலமா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் தான் சொல்றார், உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார். அதனால நல்லா சிரிச்சாவே பல வியாதிகளை விரட்டிப்புலாம். இப்பெல்லாம் சில வெளிநாடுகள்ல டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்களாம். வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர், அவரும் சிரிப்பை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்திருக்கார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு முடுக்கி விடுது, வேகப்படுத்துது அப்படிங்கிறார். தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.